ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் ஃப்ரேமர் சிஎம்எஸ்னால் என்ன, இந்த ஃப்ரேமர் சிஎம்எஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் ஒரு ஃபுல் கோர்ஸ் டுட்டோரியலாக இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ் வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் கோர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ் வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக புரியும். இந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 5 செக்ஷன்ஸில் நாம் ஃப்ரேமர் சிஎம்எஸோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃப்ரேமர் சிஎம்எஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான பிளாக் பேஜ் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கிளியராக இந்த கோர்ஸில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த கோர்ஸோட ஃபஸ்ட்டு செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் சிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம். சிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை இன்னும் எஃபெக்டிவாக அப்டேட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை நாம் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃப்ரேமரில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஆட் பண்ணுற சைட்ஸை வந்து ஸ்டாட்டிக் பேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஆட் பண்ணுற கண்டென்ட்ஸ் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக நாம் அதை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இல்லைனா அப்டேட் பண்ணுற வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம அதை ஸ்டாட்டிக் ஃப்ரேமர் பேஜஸ்ன்னு சொல்கிறோம். பட் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரேமர் பேஜஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமரில் இருக்கிற டிசைன் கேன்வாஸ் கண்டென்ட் கூட டைரெக்டாக டை ஆகிருக்கும் இல்லைனா கனெக்ட் ஆகி இருக்கும். இதனால் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா இப்போ நாம் அந்த லேஅவுட்டை ரீயூஸ் பண்ணணும் இல்லைனா அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜஸ் அப்படியே நாம் டூப்ளிகேட் பண்ணி திரும்ப அந்த லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது கண்டென்ட் நாம் அப்டேட் பண்ணணும், ஆனால் அந்த கண்டென்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் வந்து மேனுவலாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த மாதிரி நாம் பண்ணுற நேரம் ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த எஸ்சிஓ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நாம் ஃப்ரேமர் சிஎம்எஸை யூஸ் பண்ணுறதுக்கான தேவை வரும். ஸோ இப்போ நாம் எதுக்காக இந்த ஃப்ரேமர் சிஎம்எஸை இங்கே காமனாக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமர் சிஎம்எஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா டிசைன் அடுத்து கண்டென்ட் ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். இப்போ இந்த சிஎம்எஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரேமரில் தனியாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கண்டென்ட்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோமே தவிர டிசைனில் நாம் கை வைக்க மாட்டோம். ஸோ ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கும். அந்த ஒரு டிசைனில் நாம் கண்டென்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா வெப்சைட் பிளாக் பேஜஸில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். பிளாக் பேஜஸ்க்கு ஒரே டிசைன் தான் இருக்கும், கண்டென்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃப்ரேமர் சிஎம்எஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே லேஅவுட்டில் மல்டிபிள் கண்டென்ட்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நான் கொஞ்சம் நாள் தான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணுற நேரம் வெப்சைட் ஃபுல்லாக நம்மளால் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் இதை நாம் பண்ணுற நேரம் ஃப்ரேமர் ஸ்கேலபிள் வெப்சைட்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸ்கேலபிள் வெப்சைட்ஸ்னால் பெரிய வெப்சைட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃப்ரேமர் சிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாம் எப்படி ஃப்ரேமர் சிஎம்எஸை ஃப்ரேமர் எடிட்டரில் யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நாம் எப்படி ஃப்ரேமரில்
ஒரு சிஎம்எஸ் கலெக்ஷன் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரேமர் எடிட்டருக்குள்ளே தான் இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை கிளியராக ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிஎம்எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதை வச்சு தான் நம்மளோட இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ண என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமரே நமக்கு கொஞ்சம் சாம்பிள் டேட்டா வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் நான் அதை கிளிக் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நம்ம இதை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட இந்த சிஎம்எஸ் எடிட்டர் செக்ஷனுக்குள்ளே போகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கலெக்ஷன் நம்மளோட இந்த சிஎம்எஸ் நேம் பார்த்திங்கன்னா இப்போது கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கா. இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணணும். சரி, 3 டாட்ஸ் பட்டன். இதில் ரீநேம் இருக்கா, இந்த மாதிரி நம்ம அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் எப்படி ஒரு சிஎம்எஸ் கலெக்ஷனுக்குள்ளே நியூ ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த நியூ ஐட்டம் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு, செகண்ட் ஒன் ஸ்லக், தேர்ட் ஒன் கண்டென்ட். இது டிஃபால்ட்டாக இந்த பிளாக் பேஜஸ்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பிளாகோட டைட்டில். ஸோ நம்ம இப்போதைக்கு டெமோ பிளாக் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பிளாகோட ஸ்லக் நேம். இது நம்மளோட இந்த யூஆர்எல்ல இருக்கும். நம்ம கிளியராக இதை ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணுற நேரம் ஃப்ரேமர் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நேமை அந்த ஸ்லக் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இல்லை பாருங்க, ஃபஸ்ட் லெட்டரும் ஸ்மால் லெட்டருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, நடுவில் ஹைஃபன் இந்த மாதிரி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட். திஸ் இஸ் அ பிளாக் கண்டென்ட். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனுக்குள்ளே ஒரு டெமோ ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணணும். ஃப்ரேமரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணுற மாதிரி முன்னால் ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம இதை டிராஃப்டாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதிலெல்லாம் கரெக்ஷன்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நாம் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இதில் சேவ் டிராஃப்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், நம்மளோட இந்த பிளாக் டிராஃப்டாக நமக்கு சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த டிராஃப்டில் இருந்து எடுத்து நம்மளோட இந்த பிளாக் பேஜில் டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்டிராஃப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ இது நமக்கு டிராஃப்ட் ஆப்ஷன்லேருந்து போய் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு வேளை நம்ம இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்போ டிராஃப்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிராஃப்ட் ஆப்ஷனில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணுற நேரம் நமக்கு லைவில் வந்து பப்ளிஷ் ஆகாது, இல்லைன்னா நமக்கு அது தெரியாது. ஓகேவா?
நம்ம எப்போ அதை அன்ட்ராஃப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு லைவில் தெரியும். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் இங்கே இந்த கலெக்ஷன் ஆட் பண்ணிட்டோம். பட் நாம் இன்னும் இங்கேயுமே ஆட் பண்ணல. கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரெக்டாக இந்த பேஜஸில் இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிஎம்எஸ் பேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் பிளாக் இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது கரெக்டாக வந்திருக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்ல. ஸோ இங்கேயே நமக்கு அது அப்டேட் ஆகிடுச்சு. பிளாக் இண்டெக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாகோட மெயின் பேஜ். அதில் நம்மளோட பிளாக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அதாவது அந்த பிளாகோட இமேஜ் அடுத்து பிளாகோட நேம் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகும், பிளாகோட டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த பிளாக் மெயின் பேஜ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே ஆட் பண்ண இந்த டைட்டில் அடுத்து இதில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் இதை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் நேம் அடுத்து டைட்டில் அது இந்த மாதிரி நமக்கு இப்போ ஆட் ஆகியிருக்கு. நம்ம இன்னும் இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணலை. அது எப்படி பண்ணுறேன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதான் நம்மளோட பிளாக் மெயின் பேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணுறேன்னா, திரும்ப இதை கிளிக் பண்ணி பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தெரியுது. அந்த சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிள் தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட சிம்பிள். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே அந்த சிஎம்எஸ்லேருந்து தான் வருது. ஸோ அது எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாகோட டைட்டில். கரெக்டாக தானே டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா இங்கே என்ன நேமில் இருக்குது, கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமரே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த பிளாக் கண்டென்ட்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க பிளாக் டைட்டில் இந்த மாதிரி வருதா. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்க தெரியுதா, இந்த கண்டென்ட்டில் இல்லை நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு. ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். செட் வேரியபிள் இல்லை பாருங்க டைட்டில் ஸ்லக் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் ஃப்ரேமர் டைனமிக்காக இந்த டேட்டாவை கொண்டு வருது. அங்கே நாம் கண்டென்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த ஒரு பேஜ்லேயே நாம் இதை ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிஎம்எஸில் டைட்டில்குள்ளே தானே அந்த பிளாக் டைட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்எஸ் பேஜில் தான் இதை பண்ண முடியும், மற்ற பேஜஸில் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். செட் வேரியபிள் டைட்டில் பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பிளாக் டைட்டில் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி கண்டென்ட் இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. ஓகேவா, ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ண உடனே இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற கண்டென்ட் நமக்கு வந்துடுச்சா. திரும்ப கிளிக் பண்ணுறேன். செட் வேரியபிள் கண்டென்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் ஃப்ரேமர் கொடுத்துருக்கு. கரெக்டாக அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்எஸ்லேயே இந்த கண்டென்ட் பாருங்களேன், இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுன்னா, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஃப்ரேமர் கண்டென்ட்க்குன்னே ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிடுது, அங்கேருந்து தான் வருது. அந்த ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா இதே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதில் பாருங்க கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு எப்படி இதை
இந்த பிளாக் பேஜில் சிஎம்எஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்னே கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். இதில் ஆல்ரெடி இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குதா, எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் சிஎம்எஸ் பேஜில் அந்த கலெக்ஷன் நேம் இங்கே இருக்கும். அதில் பிளாக் மெயின் பேஜ், நெக்ஸ்ட்டு சிஎம்எஸ் பேஜ் மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, இல்லை நம்ம இந்த வேரியபிள் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் பாருங்களேன், இந்த மெயின் பேஜில் பிளாக் மெயின் பேஜில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சிஎம்எஸ் பேஜாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்க, நம்மளால் இப்போ அதை கனெக்ட் பண்ண முடியல பாருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. இங்கே கனெக்ட் பண்ண முடியலை, அந்த ஆப்ஷனே வரல. பட் இங்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்க, கனெக்ட் பண்ண முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மெயின் பேஜில் நாம் லேயர்ஸ்க்கு போகலாம். போயிட்டு கண்டென்ட், இதில் பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கலெக்ஷன் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன் லேயருக்குள்ளே தான் இந்த டெமோ பிளாக் டெக்ஸ்ட் இருக்குது. அதனால தான் நம்மளால் அந்த டெமோ பிளாக் டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி வேரியபிள் செட் பண்ண முடியுது. அதை நம்ம அப்படி ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிளாக் பேஜ் இருக்குல்ல, இதில் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு கலெக்ஷன், இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த மாதிரி இருக்கா, அப்படியே தூக்கி இதில் போடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்மளோட இந்த டைட்டில் இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே நமக்கு கனெக்ட் ஆகி தான் இருக்குது. வேரியபிள் ஸ்லக் கொடுத்தா ஸ்லக் வரும், கண்டென்ட் கொடுத்தா கண்டென்ட். இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம மெயின் பேஜில் இந்த பிளாக் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்னொரு சிஎம்எஸ் கண்டென்ட் ஆட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். பிளாக் 1 கண்டென்ட் டெமோ பிளாக் 1 சேவ் டிராஃப்ட். நமக்கு இது பப்ளிஷ் ஆன பிறகு தெரியணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அன்டிராஃப்ட். இப்போ பாருங்க, நம்மளோட மெயின் பேஜில் எல்லா பிளாக்ஸுமே லிஸ்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 2 பிளாக் கண்டென்ட்ஸுமே ஒரே டைமில் டிஸ்பிளே ஆகுது. நம்ம ஜஸ்ட் அங்கே கண்டென்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணோம். பட் இங்கே பாருங்க, ரெண்டுமே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதான் சிஎம்எஸோட ஒரு பெனிஃபிட். நாம் கண்டென்ட்ஸ் அங்கே ஆட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டிசைனில் நமக்கு அப்டேட் ஆயிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே நமக்கு அது கனெக்ட் ஆகி இல்லை. கரெக்டாக? இப்போது இது மொத்த பிளாக் கலெக்ஷனோட அந்த சிஎம்எஸ் லேயர். ஓகேவா? அதுக்குள்ளே தான் தனித்தனி பிளாக் ஐட்டம்ஸ் இருக்குங்க, போட்டிருக்கா பிளாக் ஐட்டம். இப்போ இந்த டெமோ பிளாகை நம்ம கிளிக் பண்ணுற நேரம் அந்த டெமோ பிளாக்குள்ள பேஜுக்கு தான் போனோம். அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு வழி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த பிளாக் ஐட்டம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு செட் வேரியபிளில் இதில் நாம் பிளாக் ஸ்லக். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெமோ பிளாக் 1 கொடுக்குற நேரம் டெமோ பிளாக் 1ஓட ஸ்லக்கை வச்சு அந்த பேஜுக்கு அது போகும். அதே மாதிரி டெமோ பிளாகை நம்ம கிளிக் பண்ணோம்னா டெமோ பிளாக்குள்ளே ஸ்லக்கை வச்சு அந்த பேஜுக்கு போகும். அதுக்காக தான் லிங்க் டூவில் அந்த மாதிரி கொடுத்தேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு பிளாக் ஐட்டம். இப்போ பாருங்க, டெமோ பிளாக் 1க்கு இந்த மாதிரி போகும். டெமோ பிளாகாக இருந்தால் டெமோ பிளாக் பேஜுக்கு போகும்.
இப்போ இது ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அன்டிராஃப்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணுற நேரம் ஃப்ரேமரே இந்த மாதிரி நமக்கு ஒரு URL கொடுக்கும். கிளிக் பண்ணுறேன். ஸோ இதான் நாம் இப்போ க்ரியேட் பண்ண பிளாக் பேஜ். அதுக்கு ஸ்லக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, /blog. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ நாம் இந்த பிளாக் பேஜ் 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த டெமோ பிளாக் 1 பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு அது போக மாட்டேங்குது. கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரெண்டுமே நமக்கு போக மாட்டேங்குது. பட் நம்மளோட கான்செப்ட் படி இதை கிளிக் பண்ண உடனே டெமோ பிளாக் 1 பேஜுக்கு போகணும். அது போகாதக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்களேன், இந்த பிளாக் CMS கலெக்ஷனில் அந்த பேஜ் நமக்கு இன்னும் டிராஃப்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிராஃப்டில் இருக்கிற பேஜ் நமக்கு பப்ளிஷ் பண்ண பிறகு தெரியாது. அதனால தான் அவுட்புட்டில் நமக்கு அது தெரியலை. நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த டிராஃப்ட் டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அந்த டிராஃப்ட் டெக்ஸ்ட் நமக்கு இங்கே தெரியலை. திரும்ப பப்ளிஷ் பண்ணுறேன். அப்டேட். அவ்வளோதான், அப்டேட் ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். Ctrl+Shift+R. இப்போ நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே பாருங்களேன், நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு போகிற மாதிரி ஷோ ஆகுது. கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், ஸ்லக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ ஒரு வேளை இந்த டெமோ பிளாக் 1 பேஜ்லேருந்து டெமோ பிளாக் பேஜுக்கு போகணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க, டெமோ பிளாக் அந்த பேஜுக்கு போகிற மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஈஸியாக பட்டன் வச்சு கூட போக முடியும். நெக்ஸ்ட்டு பிளாக் பேஜுக்கு போகணும் அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ரேமர் CMS யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாக் பேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். இது நம்மளோட மெயின் பிளாக் பேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுற நேரம் அந்தந்த பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு இந்த மாதிரி போகும். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம எப்படி இந்த CMS கலெக்ஷன்ஸில் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த ஃபீல்ட்ஸை எப்படி எடிட் பண்ணுறது, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நம்ம இந்த CMS கலெக்ஷனில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். CMS இதில் ஆல்ரெடி நாம் 2 கலெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? பட் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இது டிஃபால்ட்டாக இருந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இதில் நாம் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணணும், எடிட் ஃபீல்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஃபீல்ட்ஸ் ஆல்ரெடி ஆட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்த்திங்கன்னா plain text field, அதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இதான் plain text. இது எதுக்கு நாம் காமனாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. அதனால்தான் பிளாக் டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டோட நேம், கண்டென்ட் கிடையாது. ஓகேவா? ஃபீல்டோட நேம் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஃபீல்டோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ஃபீல்டில் நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். பட் இது நம்மளோட கண்டென்ட்ஸ் எங்கேயுமே ஆட் ஆகாது. ஓகேவா, கண்டென்ட்ஸில் ஆட் ஆக போகிறது இல்லை. திஸ் இஸ் த blog title field. இந்த மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். இது வேறு எங்கேயுமே ஆட் ஆக போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிக்வயர்டு ஃபீல்டு இருக்குது. இப்போது இந்த blog title கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நமக்கு அது எரர் ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆப்ஷனல். இல்லைனா கூட நமக்கு வந்து அது அக்செப்ட் ஆகும். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் கொடுக்குறேன். ஓகேவா, பாருங்களேன், ஃபீல்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ நான் இதில் டைட்டில் ரிக்வயர்டு எஸ் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி வார்னிங் வரும். பிகாஸ் நம்ம ரிக்வயர்டு ஃபீல்டு எஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக டைட்டில் இருக்கணும், இல்லைனா எரர் ஷோ ஆகும். ஒருவேளை இப்போ நம்ம இதில் நோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் நமக்கு போயிடும். இதுதான் இந்த ஆப்ஷனோட யூஸ். நெக்ஸ்ட்டு இந்த blog டைட்டில் எவ்வளோ லென்த் மேக்ஸிமம் இருக்கணும் அதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 10 கொடுத்தோம்னா மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகேவா, இங்கே தெரியுதா, நமக்கு ஷோ ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் வருது. இல்லைனா இந்த மாதிரி எரர் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேரக்டர் லிமிட்டே கிடையாது. பார்த்தீங்களா இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த blog டைட்டிலில் ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். blog title 1 இந்த மாதிரி கொடுக்குறேன் வச்சுங்களேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். பாருங்க, டிஃபால்ட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதில் இந்த blog டைட்டில் ஃபீல்டில் டிஃபால்ட்டுக்கு இந்த வேல்யூ தான் கொடுத்துருந்தோம். அதான் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. ஓகேவா, க்ளோஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அதோட பர்பஸ் தான் ஷோ பண்ணேன். ஓகேவா, ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டான வேல்யூ. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர். இப்போது நம்ம இந்த டைட்டில் ஃபீல்டில் ஏதாவது பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பாக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எதுவுமே டைப் பண்ணல அப்படின்னா அப்போ ஷோ ஆகும். ப்ளீஸ் என்டர் த blog டைட்டில். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷோ ஆகுது. டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போயிடும். ஓகேவா, இதுதான் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட். இதே வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நம்ம ஆட் பண்ண போகிற அந்த blog டைட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இது தேவைப்படும். சின்ன டைட்டில் அப்படின்னா நமக்கு பெரிய யூஸ் இருக்காது. டெக்ஸ்ட் ஏரியா சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸை நமக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு லோக்கலைசேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேமரில் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதாவது நம்மளோட இந்த வெப்சைட் டெக்ஸ்ட்டை நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். பட் அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெய்டு பிளானில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி வேணாம் அப்படின்னா இல்லை நம்ம ஆன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது, ஸோ அப்படின்னா விட்டுக்கிறேன். இது பெரிய இஷ்யூ இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நாம் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கீழே ஆட் பண்ண அதே ஃபீல்டு தான். ஓகேவா, ஸோ என்ன ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
நாம் நார்மலாக அந்த plain டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற நேரம் நம்மளால் ஜஸ்ட் அதில் இருக்கிற அந்த ஒரே ஃபாண்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த டைட்டில்லாம் ஆட் பண்ணுறது இல்லைனா கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறது நம்மளால் பண்ண முடியும். ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் டைட்டிலுக்கு கீழே பிளாகோட கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்ஸில் நாம் ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், இமேஜ், வீடியோ, கோட் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் தான் இந்த ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபீல்டு நேம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், ரிக்வயர்ட், மேக்ஸ் லென்த், லோக்கலைசேஷன். இந்த எல்லா ஆப்ஷனுமே நம்ம ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்தது தான். ஸோ நான் அதை ரிப்பீட் பண்ணலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ இந்த கண்டென்ட் ஃபீல் நம்ம ஆட் பண்ணிட்டோமா, எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளாக் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுற நேரம் நம்மளால் ஹெட்டிங் 1 ஆட் பண்ண முடியும், 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி என்ன சைஸில் வேணாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி லிங்க் கூட கனெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகேவா? டெக்ஸ்ட்டை போல்டாக்க முடியும், ஹிட்டலைஸ். நெக்ஸ்ட்டு கோட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், கோட் பிளாக் கூட ஆட் பண்ண முடியும். ஓகேவா? 2 கொடுத்துக்கிறேன். புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர், இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஓகேவா? வீடியோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமர் கிராஷ் இந்த மாதிரி வருது. ஸோ அது பெரிய இஷ்யூ இல்லை, நம்ம திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஆட் பண்ணணும் இந்த மாதிரி வருதா, delete கொடுத்துக்கிறேன். கோட் பிளாக், இது பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ஆட் பண்ணுறதுக்கு delete பண்ணிக்கலாம். டேபிள் கூட நம்மளால் இந்த மாதிரி போட முடியும். ஸோ இதான் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் ஃபீல்டு. காமனாக நாம் இதை பிளாக் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு வாட்டி இந்த ஃப்ரேமர் எடிட்டரை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு. இல்லைனா இதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. திரும்ப சிஎம்எஸ் கிளிக் பண்ணுறேன், எடிட் ஃபீல்டு. திரும்ப இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த பிளாக் டேட்டை நம்ம வந்து ஆட் பண்ணணும். பிளாக் இந்த டேட்டில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமனாக யூஸ் பண்ண ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா டைம். டேட் கூடவே அந்த பிளாக் பப்ளிஷன டைமை நமக்கு தெரியணும் அப்படின்னா இல்லை நாம் ஷோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்களா, தெரியுதா? ஹைட் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி இருக்குது, ஷோ கொடுத்தா இந்த மாதிரி இருக்குது. ஹைட் கொடுக்குறேன், இந்த மாதிரி இருக்கா? ஸோ நமக்கு டைமை ஹைட் பண்ணி ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் லிங்க் ஃபீல்டு பார்க்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போது நாம் ஏதாவது லிங்க்ஸ் இந்த சிஎம்எஸ் ஃபீல்டில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை நம்மளோட அந்த பிளாக் பேஜஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ லிங்க் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? லிங்க் இங்கே நம்மளோட பேஜ் யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது பேஜ் யூஆர்எல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் அதை செட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்மளோட மெயின் பேஜஸில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஆட் ஆகி இருக்குது பர்ஃபெக்டாக. டேட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. இப்போ ஒருவேளை நம்ம இதில் டைம் ஷோ கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஹைட் பண்ணி வச்சுருக்கோமா, ஷோ கொடுக்குறேன். பாருங்க, நமக்கு டைமும் இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம லிங்க் வரைக்கும் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு இமேஜ் தெரியுதா? இப்போது இந்த பிளாக் மெயின் பேஜில் நாம் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? நார்மலாக பிளாக்ஸில் பார்த்திங்கன்னா மெயின் பேஜில் ஒரு இமேஜ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜை நாம் இங்கேருந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செட் வேரியபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த ஃபீல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேலரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்பிள் இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, மல்டிப்பிள் இமேஜஸ் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபீல்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம எந்த ஒரு இமேஜுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற அந்த இமேஜ் தான் அங்கே போய் நமக்கு ஆட் ஆகும். அதுக்கு தான் கேலரி. பார்த்திங்கன்னா இதில் நம்ம மின் மேக்ஸ் வேல்யூ செட் பண்ணலாம். இது எதுக்குன்னா மினிமம் எத்தனை இமேஜ் இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை இமேஜ் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர். ஸோ நம்ம ஏதாவது கலர் செட் பண்ணி நெக்ஸ்ட் அதை வேரியபிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு டிஃபால்ட்டாக நம்ம இவ்வளோ தான் பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு டாகிள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை நமக்கு இந்த பிளாக் வந்து தெரியக்கூடாது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பிளாக் விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாகிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எஸ் நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ இங்கே எஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கே பிளாக் தெரியணும், நோ இருந்துச்சுன்னா பிளாக் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஓகேவா? எஸ் நோ விசிபிள். இப்போ இதில் நான் வந்து ஃபீல்டு நேம் விசிபிள் கொடுக்குறேன் வச்சுங்களேன். கொடுத்துட்டு எஸ் கொடுத்தா அந்த பிளாக் தெரியணும், நோ கொடுத்தா அந்த பிளாக் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இந்த செக்ஷன் ஃபீல்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்பர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம நம்பர் செட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வேல்யூ வேணுமோ, மினிமம் எவ்வளோ நம்பர் இருக்கணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஆட் ஆகியிருக்கு. மேக்ஸிமம் 20 கொடுத்தோம்னா 20 வரைக்கும் நம்மளால் செட் பண்ண முடியும். பாருங்க, 20 வரைக்கும் தான் செட் பண்ண முடியுது. இல்லை நம்ம மேக்ஸிமம் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நம்மளால் செட் பண்ண முடியும். பட் ஃப்ரேமர் லிமிட் படி 100 தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகணும். ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகணுமா, 2, 4, 6, 8 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகணுமா, அதை செட் பண்ணுறக்கு. 10 கொடுத்தோம்னா பாருங்க 1, 11 அந்த மாதிரி 10 10 நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யூனிட். பர்சன்டேஜ் வைஸ் கூட கொடுத்துக்கலாம், இல்லைனா டிகிரி வைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்க முடியும். பர்சன்டேஜ் கொடுத்தா பார்த்தீங்களா பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேட் ஆகுது. டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா டிகிரி வைஸ் இந்த மாதிரி கேல்குலேட் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். ஸ்லைடராக இருக்கணுமா இல்லைனா ஸ்டெப்பராக இருக்கணுமா. இது ஸ்லைடர், இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. தெரியுதா? ஸோ இதான் நம்மளோட நம்பர் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஃபீல்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் டவுன். நம்ம இதில் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் செட் பண்ண முடியும். ட்ராப் டவுன் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்.
இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் டவுனுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன். இல்லை நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நாம் காமனாக யூஸ் பண்ணோம்னா, இப்போது ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாகோட கேட்டகரியை செட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் நேச்சர் பற்றி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு பிளாக், அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நாம் பிளாகை செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல், இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன். ரிமைனிங் பார்த்திங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 3 ஆப்ஷன்ஸும் நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபைல் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நாம் ஏதாவது இமேஜஸ் இல்லைனா ஆடியோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபைல் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோமா, ஃபைல் டைப் வேணால் இங்கே செட் பண்ணிக்கலாம். காமனாக இது நம்ம இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ் ஆடியோஸ் அந்த மாதிரி பட்ட ஃபைல்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இமேஜுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக, இது நம்ம வீடியோஸ்க்கு காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இங்கே நாம் அந்த ஃபைல் ஆட் பண்ணணும். பட் முக்கியமான விஷயம், அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். இல்லை போட்டிருக்கு பாருங்களேன், ஃபைல் டைப் MP4 இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளால் வீடியோஸ் ஆட் பண்ண முடியும். ஓகேவா, செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க .mp4 தெரியுதா? இப்போ நம்மளால் இதில் வீடியோஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ நாம் வேணால் ஒரு வீடியோ ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இல்லை, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன், அப்லோட் பண்ணுறேன். பாருங்க அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், பட் கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும் இந்த மாதிரி. ஓகேவா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன ஃபைல் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ ஆடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் MP3 இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மஸ்ட் மேட்ச் த ஃபைல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்போனண்ட். அதே மாதிரி நம்மளால் மல்டிபிள் ஃபைல் டைப்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்மளால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் ஃபைல் ஃபீல்டு நம்மளோட இந்த CMS கலெக்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நாம் நம்மளோட இந்த CMS கலெக்ஷனில் இருக்கிற ஐட்டம்ஸில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷன் நாம் எப்படி இந்த பிளாக் ஃபீல்ட்ஸில் வேரியபிள்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இல்லை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன் வச்சு கூட ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். இதில் கண்டென்ட் இந்த ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே ஹெட்டிங் பேராகிராஃப் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதோட அந்த ஃபாண்ட் சைஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். அது பார்த்திங்கன்னா வெளியே ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, கிளிக் பண்ணுறேன். இதான் நம்மளோட இந்த பிளாக் CMS கலெக்ஷன். ஓகேவா, கிளிக் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் ஃபீல்டு. அதில் நம்மளால் பிளாக் கண்டென்ட்ஸோட ஹெட்டிங் பேராகிராஃப் வீடியோ அடுத்து இமேஜ் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, நம்மளால் பேராகிராஃப் ஸ்டைலிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஹெட்டிங் ஸ்டைலிங்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், லிங்க் இன்லைன் கோட் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும்.
இந்த ஸ்பேசிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கும் இன்னொரு டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கும் உள்ள ஸ்பேஸ். ஓகேவா? அதே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லை நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டைலிங் எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டைலிங் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டைலிங் மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்களேன், கோட் பிளாக்கு கூட நம்மளால் ஸ்டைலிங் பண்ண முடியும். யூடியூப் காம்போனன்ட்க்கு கூட நம்மளால் ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸோ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டுக்கு இவ்வளோ ஆப்ஷன் ஃப்ரேமர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் எப்படி இந்த வேரியபிள்ஸை செட் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். இந்த செக்ஷன் நாம் எப்படி சிஎம்எஸ் கலெக்ஷன்ஸில் இந்த வேரியபிள்ஸை செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்லேயே கொஞ்சம் பார்த்துருப்போம். இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனை க்ரியேட் பண்ணுற நேரமே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்துருப்போம். இந்த செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? அது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். நீங்கள் எந்த பேஜ்லையும் இருக்கலாம், பட் அந்த பேஜில் ஒரு சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயர் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அந்த வேரியபிள்ஸை செட் பண்ண முடியும். இப்போ இந்த பேஜுக்கு வாங்களேன். இதில் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயர். சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயர் இருக்கிறதுனால தான் நம்மளால் இதுக்குள்ளே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதில் இந்த ஸ்லக்கில் பாருங்களேன், செட் வேரியபிள் இந்த ஆப்ஷன் வருது. இப்போது நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதுலேயும் பாருங்களேன் செட் வேரியபிள் இருக்குது. பட் இந்த சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ளஸ் ஐக்கானும் இந்த செட் வேரியபிள் ஆப்ஷனாக வரும். நார்மல் டெக்ஸ்ட்டில் வராது. நார்மல் டெக்ஸ்ட் இங்கே இருக்கா, கண்டென்ட் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்க அந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஒரு சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயருக்குள்ளே இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்மளால் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வேரியபிள்ஸ் எல்லாத்துலேயுமே செட் பண்ண முடியும். சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயர் லிங்க் டூவில் கனெக்ட் பண்ண முடியுது, ஒப்பேசிட்டிலையும் செட் பண்ண முடியும், விசிபிள்லேயும் செட் பண்ண முடியும், கண்டென்ட் எங்கெல்லாம் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கோ எல்லாத்துலேயும் நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போது இந்த சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயர் நம்ம வச்சதுனால இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நமக்கு இங்கே வந்துடும். கிளிக் பண்ணுறேன், கண்டென்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வராது, பிகாஸ் சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயரில் இல்லை. சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயருக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இல்லை பாருங்க, கண்டென்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கா, எல்லாமே வந்துடுச்சு பாருங்க. பிளாக் டைட்டில், ஸ்லக், கண்டென்ட், டேட், இமேஜ், கேலரி, விசிபிள் எல்லாமே வந்துடுச்சு. நம்ம இது எல்லாமே சிஎம்எஸ் கலெக்ஷனில் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போது பிளாக் டைட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, இங்கே டெமோ பிளாக் இந்த மாதிரி இருக்கா. பட் இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் ஒன்குள்ளே அந்த பிளாக் டைட்டிலை காணோம். பிகாஸ் இங்கே எம்டியாக இருக்கா. ஆட் பண்ணி பார்ப்போம். 1 பாருங்க, இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது நமக்கு டைனமிக்காக இருக்கா. இதை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்க, ஸ்டாட்டிக்காக மாறிடுச்சு. ஏன் இதை நான் ஸ்டாட்டிக்குன்னு சொல்கிறேன்னா, இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அதான் எல்லா பிளாக்ஸ்லையுமே இப்போ நமக்கு ஆட் ஆகியிருக்கு. நம்ம அங்கே சிஎம்எஸ் கலெக்ஷனில் ஆட் பண்ண அந்த டைட்டில் நமக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட், செட் வேரியபிள், இதில் நாம் டைட்டில் இதை கனெக்ட் பண்ணணும். இப்படி தான் நாம் வேரியபிள்ஸை செட் பண்ணுவோம். இப்போ நாம் எப்படி இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனில் இருக்கிற ஐட்டம்ஸை கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பிளாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த பிளாகோட கலெக்ஷன் இங்கே இருக்குது. ஓகேவா? இது மொத்த சிஎம்எஸ் பிளாக் லிஸ்ட்டு. இதான் பிளாகோட ஐட்டம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணுறது தான் இந்த 2 பிளாக்லேயுமே நமக்கு ஆட் ஆக போகுது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இங்கே ஆட் பண்ணுறது தான் இந்த 2 பிளாக்லேயுமே நமக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஎம்எஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பிளாக்கு விசிபிள் ஆல்ரெடி ஒரு டாகிள் ஃபீல்டு ஆட் பண்ணியிருந்தோம்ல, எஸ் கொடுக்குறேன். செகண்ட் பிளாக்கு விசிபிலிட்டி நோ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் நமக்கு தெரியக்கூடாது, இந்த செகண்ட் பிளாக் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி இங்கே ஆட் பண்ணிட்டேன். பட் நமக்கு இங்கே அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம் கண்டிஷன் செட் பண்ணணும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே நாம் ஆட் பண்ணுறது இந்த 2 பிளாக் கார்ட்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். இதான் நம்மளோட இந்த பிளாக் கார்ட்ஸோட விசிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த விசிபிள் ஃபீல்டை கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். செட் வேரியபிள் இதில் பார்த்தீங்கன்னா விசிபிள். இப்போ பாருங்க நம்மளோட இந்த பிளாக் கார்ட்ஸ் வந்து விசிபிள் கண்டிஷன் வச்சு ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ இதில் விசிபிள் எஸ் நம்ம கொடுத்துருந்தது இந்த மாதிரி ஷோ ஆகுது, விசிபிள் நோ கொடுத்தது நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகாது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நாம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாக் ஐட்டம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இதுலேயே நிறைய இருக்குது பாருங்களேன். பிளாக் டைட்டில் இஸ் செட், இஸ் இன் செட், ஈக்குவல்ஸ், இந்த மாதிரி நம்மளால் கண்டிஷன் வச்சு இந்த எலமெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். கண்டிப்பாக இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இதில் என்ன யூஸ்னே கிளியராக புரிஞ்சிடும். நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா? லாஸ்ட்டாக நாம் இந்த பிளாக் கலெக்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்த பிளாக் கலெக்ஷனுக்குள்ளே தான் நம்மளோட 2 பிளாக் கார்ட்ஸுமே இருக்குது. கரெக்டாக? கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போகிறேன். இங்கே பாருங்களேன், சோர்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கா. லிமிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிளாக் பேஜில் ஷோ ஆகிற நேரம் மேக்ஸிமம் எவ்வளோ பிளாக் கார்ட்ஸ் நமக்கு ஷோ ஆகணும். இப்போ இதில் நம்ம 3 கொடுத்தோம்னா மேக்ஸிமம் 3 கார்ட்ஸ் தான் ஷோ ஆகும். 1 கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு கார்டு தான் ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் விசிபிள் எஸ் கொடுக்குறேன். பட் அவுட்புட்டில் பாருங்க நமக்கு ஷோ ஆகாது. பிகாஸ் சிஎம்எஸ் செலெக்ஷனில் ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் ஷோ ஆகுற மாதிரி வச்சுருக்கோம். 2 கொடுக்குறேன். பார்த்தீங்களா? மேக்ஸிமம் 2 கார்ட்ஸ் தான் ஷோ ஆகும். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே நாம் சார்ட்டிங் கூட பண்ண முடியும். பிளாக் டைட்டில். ஸோ பிளாக் டைட்டில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளால் இங்கே சார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்லக் கூட நம்மளால் இந்த மாதிரி ஆர்டர் வச்சு சார்ட் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை நான் இதில் ஏலேருந்து இந்த பிளாக் டைட்டில் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நான் செகண்ட் டைட்டில் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக இது புரியும். ஏ. இப்போ பாருங்க செகண்டாக நம்ம ஆட் பண்ணி இந்த பிளாக் தான் ஃபர்ஸ்ட் வருது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிசெண்டிங் ஆர்டரில் வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு கூட இங்கே வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிப்பிள் ஃபீல்டு சார்ட்டிங் சப்போர்ட் ஃப்ரேமரில் இருக்குது. பட் மேக்ஸிமம் நாம் இதில் ஒரே ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வேணால் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? விசிபிள் எஸ்
டு நோ அந்த மாதிரி கூட இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஃபில்டர், இதுவும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டைட்டில் செட் பண்ணலை அப்படின்னா நமக்கு அது ஷோ ஆகக்கூடாது. அந்த மாதிரி கூட நம்மளால் வைக்க முடியும். இப்போ நமக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ஏன் பார்த்தீங்கன்னா பிளாக் டைட்டில் இல்லாததை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் நம்ம ரெண்டுலேயுமே பிளாக் டைட்டில் கொடுத்துட்டோம் கரெக்டாக. அதனால தான் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இசெட் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இசின் செட்னா நம்ம ரெண்டுலேயுமே டைட்டில் கொடுத்துட்டோம். கொடுக்கலனா மட்டும்தான் இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஒர்க் ஆகுதா பார்ப்போம். இப்போ இல்லைனா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. டைட்டில் எதுவுமே கொடுக்கல, ஸ்லக் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சேவ் டிராஃப்ட் அண்ட் டிராஃப்ட். இப்போ இதில் நாம் இசின் செட் தானே, என்ன பண்ணலான்னா இதுலேயும் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு அது கரெக்டாக தெரியுது. இந்த லாஸ்ட் ஒன்னில் மட்டும்தான் என்னது நம்ம டைட்டில் செட் பண்ணல. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிளாக் டைட்டில் செட் பண்ணாதது மட்டும்தான் இங்கே நமக்கு ஷோ பண்ணணும். அந்த மாதிரி தானே கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும்தானே நம்ம வந்து பிளாக் டைட்டில் செட் பண்ணலை. ஸோ அதான் நமக்கு இப்போ அவுட்புட்டில் ஷோ ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெமோ இதில் மட்டும்தான் பிளாக் டைட்டில் இல்லை, அதனால நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ இல்லை பாருங்க, பிளாக் டைட்டில் இல்லையா, நமக்கு ஷோ ஆகுது. அதோட கண்டென்ட்டும் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இந்த ஃபில்டரை வந்து பிளாக் டைட்டில் இஸ் செட்டுன்னு கொடுத்தோம்னா இப்போ இங்கே ஆட் ஆகியிருக்க மட்டும் நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா. இப்போ என்ன இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தவிர இந்த ரெண்டுமே நமக்கு இங்கே ஷோ ஆகுது. டெமோ பிளாக் ஒன், செகண்ட் ஒன்க்கு டைட்டில், திஸ் இஸ் அ பிளாக் ஒன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னோட டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த டைட்டில், இந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இங்கே இருக்குதா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஃபில்டர் ஆப்ஷனை சிஎம்எஸ் கலெக்ஷனுக்கு கொடுப்போம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ரிமூவ் பண்ணிக்கிறேன் இதையும். பார்த்தீங்களா, எல்லாமே இப்போ நமக்கு ஷோ ஆகுது. லாஸ்ட்டாக நமக்கு எல்லாமே ஷோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன, லிமிட் பண்ணியிருந்தோம். 2 தான் இருக்கணும்னு ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்களா எல்லாமே இப்போ நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜினேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பிளாக்ஸ் இருக்கிற நேரம் நமக்கு லோட் மோர் பட்டன் வச்சு இருக்கணுமா, இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்ஃபினிட்டாக ஸ்க்ரோல் ஆகி வரணுமா, ஸ்க்ரோல் பண்ண பண்ண நமக்கு வரும், அந்த மாதிரி வரணுமா, அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட் ஸ்க்ரோல் கொடுத்தோம்னா 4 ஐட்டம்ஸ் பிறகு என்ன ஆகும், அது வந்து திரும்ப நமக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். லோட் மோர் கொடுத்தோம்னா 4 ஐட்டம்ஸ் பிறகு லோட் மோர் பட்டன் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிளாக்லேயே மொத்தமே 3 ஐட்டம்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லோட் மோர் ஐக்கான் வந்திருக்கு. ஸோ இப்போ நாம் இந்த ஃப்ரேமர் சிஎம்எஸில் இருக்கிற எல்லா பேசிக்கான கான்செப்ட்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். இது இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு சிம்பிளான பிளாக் பேஜை இவ்வளோ நேரம் படித்த கான்செப்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு நான் படித்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னுமே ஸ்ட்ராங்காக ப்ராக்டிக்கலாக நான் பண்ணுறதுனால கண்டிப்பாக புரிகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இப்போ நாம் நெக்ஸ்ட்டு செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நாம் எப்படி இவ்வளோ நேரம் படித்த ஃப்ரேமர் சிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிளாக் பேஜை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பேஜ் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நேவ் பார் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹீரோ செக்ஷன், இந்த மாதிரி பிளாக் கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற நேரம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பிளாக் பேஜும் நம்ம கிளிக் பண்ணுற நேரமும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிளாக் பேஜ் டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்லக் பாருங்க, கரெக்டாக இருக்கா? டைட்டில், அடுத்து கண்டென்ட், இந்த மாதிரி நீட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து நம்மளோட அந்த பிளாக் பேஜுக்கு போனோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நாம் எப்படி இந்த பேஜை நம்மளோட ஃப்ரேமர் எடிட்டரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இதை பிளாக் ஸ்லக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹோம் பேஜில் ஆட் பண்ணலை. ஸோ நாமளும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஹோம் பேஜை அப்படியே விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செக்ஷன்ஸில் இந்த மாதிரி டம்மி கண்டென்ட்ஸில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி சிஎம்எஸ்லேயும் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நாம் ஸ்க்ராட்ச்லேருந்தே பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் எப்படி இந்த நேவ் பாரை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லேயர்ஸ்க்கு போகிறேன். ஓகேவா? போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது நம்மளோட டெஸ்க்டாப் பேஜ் லேயர் மட்டும் இருக்குதா? இதில் எஃப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி நம்மளோட ரைட் சைடுக்கு போகலாம். இதில் பாருங்களேன், டிஃபால்ட்டாகவே ஃப்ரேமர் நமக்கு இந்த மாதிரி பேடிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் சைடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கேப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கேப் இப்போ நமக்கு தெரியாது. இல்லை நான் இப்போ இன்னொரு ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், தெரியுதா? கேப் வருது இல்லை? இது நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதையே நான் வந்து 0 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த நேவ் பாரை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் டி ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி சின்னதாக இருக்கா? பெருசாக்கிக்கலாம். ஒரு 24 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட். ஸோ இது கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணி இன்னும் பெருசாக்கிக்கலாம். ஸோ இது என்ன சைஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபைண்டர் எக்ஸ்டென்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 27. ஸோ இதே சைஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அது வித்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபில், ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். மேலேயும் கீழே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? 40.
இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், நமக்கு மேலே இப்போ ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் இன்னொரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வித் ஃபில் இருக்கா, ஃபிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மேலேயும் கீழே இருந்தால் நமக்கு ஸ்பேஸ் வேணும். 40 பேடிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். கரெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்குல்ல, கரெக்டாக இதுக்கு கீழே. ஓகேவா? இதுக்கு நம்ம மேக்ஸ் வித் கொடுத்துக்கலாம். 1000 பிக்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சரி, மின் வித் மேக்ஸ் வித் கொடுக்கணும். 1000 பிக்சல் ஃபில். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. வேணா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது ஓகே தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஸ்டேக்கை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 100 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்போது பார்டர் ரேடியஸ் நமக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகும். அடுத்து இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா பேடிங் டாப் பாட்டமை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? காப்பி பேஸ்ட். டாப் பார்த்தீங்கன்னா டி, பாட்டம் பார்த்தீங்கன்னா பி, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபாண்ட் வெயிட்டை செமி போல்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. அப்போ அந்த டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு போல்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கலர் ஸ்டைல்ஸ் இங்கே கீழே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி க்ரியேட் பண்ணோன்னு நான் ஆல்ரெடி ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ் வீடியோலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்மளோட இந்த பேஜில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த நேபார்க்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு. ஓகேவா? பிஜி கலர். இதை கிளிக் பண்ணுறேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மெயின் பாடியில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் அப்டேட் பண்ணலாம். அதுக்கு நாம் இந்த டெஸ்க்டாப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். பாடி இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நமக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த சைட்டில் பாருங்களேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு கலர் இந்த மாதிரி இருக்குல்ல, அதையும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கலரில் டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு அதுவும் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த நேபாரில் இருக்கிற லேர்ன் மோர் பட்டனை க்ரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்டனுக்கு நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணலை. பட் காமனாக இது பார்த்திங்கன்னா கான்டாக்டஸ் பேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ ப்ராஜெக்டாக பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி க்ரியேட் பண்ணலை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிவிட்டு எஃப் கீயை கிளிக் பண்ணுறேன். அப்போ நம்ம ஃப்ரேம் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு டி அந்த கீ கிளிக் பண்ணுறேன். லேர்ன் மோர். நெக்ஸ்ட்டு இந்த மெயின் ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் கொடுக்குறேன். அப்போது நம்மளோட இந்த லேர்ன் மோர் டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டன் சைஸை நமக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும். ஓகேவா?
அதே மாதிரி ஹைட்டும் நான் வந்து ஃபிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் நம்ம கலர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபில் பட்டன் கலர் இந்த மாதிரி. டெக்ஸ்ட்டுக்கு நாம் இங்கே ஒயிட் கலர் கொடுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற பட்டன் டெக்ஸ்ட் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு சைஸே நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம். ஓகேவா. 24. ஃபாண்ட் வெயிட்டே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். மீடியம் இந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணி இதுக்கு பேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். 20. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் கரெக்டாக. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். 12 பேடிங் டாப், பாட்டம் அதே மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் பாருங்களேன், கார்னர்ஸ் இந்த மாதிரி இருக்கா. அதுக்கு நம்ம ரேடியஸ் போயிட்டு 100. ஸோ நமக்கு இதில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்களேன், இந்த 2 எலமெண்ட்ஸுமே எண்ட் டு எண்ட் இருக்கு கரெக்டாக. அதுக்கு நாம் ஆல்ரெடி இது லேஅவுட்டில் தான் இருக்குது. இந்த மெயின் ஸ்டாக்கை கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஓகேவா. இதுக்குள்ளே தான் இந்த 2 டெக்ஸ்ட்டுமே இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டில் போயிட்டு ஸ்பேஸ் பிட்வீன். இதுக்கான மீனிங் என்னென்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அந்த மாதிரி கொடுக்குறோம். பார்த்தீங்களா. கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் நம்மளோட இந்த நேவ் பாரை ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்டாக்கோட பேடிங்கை ஒரு 10 பிக்சல் கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஹீரோ செக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு F கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி Ctrl+X கொடுக்குறேன். அப்போ கட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நமக்கு இதே சைஸில் தான் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோ செக்ஷன் வேணும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரேமை ஃபுல் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு இதை கிளிக் பண்ணி வித் ஃபில் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரேம்க்கு நாம் வித் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி F கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு லேஅவுட். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வித் 1000 பிக்சல் கரெக்டாக. இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது பாருங்களேன், பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அலைங் ஆகி இருக்கும். ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வித் ஒரே மாதிரி கொடுக்கணும், 1000 பிக்சல். பட் இப்போ நமக்கு அது கரெக்டாக வரல. பிகாஸ் இங்கே நம்ம 1000 பிக்சல் மேக்ஸ் வித் கொடுத்துட்டோம். பட் இங்கே வித்து பாருங்க 600 பிக்சல் தான் இருக்குது. ஃபில் கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டி ஜேர்னி லைக் அ ப்ரோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் நமக்கு ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஐ மீன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இந்த ஃப்ரேமில் நமக்கு அப்ளை ஆயிரும் இந்த மாதிரி. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம், நமக்கு இங்கே தேவையில்லை. இந்த ஸ்டாக்கோட கலரை ரிமூவ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது ஹைட் பார்த்திங்கன்னா ஃபிட் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்குக்கும் நாம் ஹைட் ஃபிட் கண்டென்ட் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் நாம் இந்த மெயின் ஸ்டாக்குக்கு டாப் பாட்டம் வேல்யூஸ் கொடுக்கலாம். 60 60 இந்த மாதிரி. ஸோ காமனாக பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் நடுவில் 120 பிக்சல் கேப் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 60 பிக்சல் இருக்கா, கீழேயும் 60 பிக்சல் இருக்கா. நெக்ஸ்ட் வர செக்ஷனுக்கும் நாம் 60 பிக்சல் கேப் கொடுப்போம். அப்போது இங்கே 60 கீழே 60 வர நேரம் டோட்டலாக 120 பிக்சல் கேப் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஸ்டைலிங் இருக்குது, நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்னால நான் இந்த மாதிரி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். எப்படி டெக்ஸ்ட் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேன்னு நான் ஆல்ரெடி ஃப்ரேமர் ஃபுல் கோர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அவுட்ஃபிட் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸை 56 பிக்சலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். லெட்டர் ஸ்பேசிங் தேவையில்லை, 0 கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா வித் ஃபிட்டில் இருக்கா, நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. பிகாஸ் நம்மளோட வித்தே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, டெக்ஸ்ட்டும் கம்மியாக தானே இருக்குது. ஸோ ஃபில் கொடுத்தா ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. சென்டரில் கொண்டு வரக்கு ரொம்ப சிம்பிள், அலைன் சென்டர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பேராகிராஃப்னால இதுக்கு ஃபாண்ட் சைஸை 18 பிக்சலுக்கு வச்சுக்கிறேன். ரெகுலர் கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி பேராகிராஃப்க்கு ஒரு கலர் வச்சுருந்தேன், அதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், நமக்கு இந்த மாதிரி ரொம்ப லெந்தியாக இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஹேக்ஸுக்கு பிறகு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி நம்ம இந்த சைட்டை பப்ளிஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பப்ளிஷ் அப்டேட். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்க, இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பட்டன் டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரெக்டாக என்ன சைஸ்ன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபாண்ட் ஃபைண்டர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். 20 பிக்சல் இருக்குது. ஸோ நாம் அதே சைஸ் வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். 20. பப்ளிஷ் அப்டேட். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. கொஞ்சம் இது பேடிங் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், டாப் பாட்டம். அது பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ நாம் இப்போது இந்த மெயின் பிளாக் கார்ட்ஸ் செக்ஷனை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக
இந்த செக்ஷனுக்கு கீழே இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஃப் ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாக அந்த டெஸ்க்டாப்புக்கு கீழே கண்ட்ரோல் ப்ளஸ் வி. வித் ஃபில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாம் கொஞ்சம் நாள் பண்ண மாதிரியே திரும்பியும் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி லேஅவுட் வித் மேக்ஸிமம் 1000 பிக்சல். நெக்ஸ்ட்டு வித் ஃபில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வித் 1000 பிக்சல் வித் ஃபில். இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மெயின் ஸ்டாக்குக்கும் ஹைட் ஃபிட் கண்டென்ட் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பேடிங் டாப் பாட்டம் 60 பிக்சல் கொடுக்குறேன். அப்போது இங்கே 60 பிக்சல், இங்கேயும் 60 பிக்சல், டோட்டலாக பார்த்தோம்னா 120 பிக்சல் நமக்கு பேடிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். பிறகு நாம் இதை பார்க்குற நேரம் ஈஸியாக புரியும், அதுக்காக தான். ஓகேவா? மெயின் பிளாக் கார்ட்ஸ் செக்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்டிவாக இருந்தால் பெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட சிஎம்எஸ் கலெக்ஷனை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே அந்த கலெக்ஷனை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலீட் டெலீட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். திரும்ப நாம் ஸ்க்ராட்ச்லேருந்தே பில்டு பண்ணலாம். இப்போ நாம் இதில் இந்த கலெக்ஷனே ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப க்ரியேட் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி நம்மளோட பேஜ்க்கே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரும்ப நான் இந்த சிஎம்எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கலெக்ஷன் நேம் நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் நியூ ஐட்டம் இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்போது ஒரு சிஎம்எஸ் ஐட்டம் ஒன்று புதுசாக நமக்கு கிரியேட் ஆகும். இதில் நாம் டைட்டில் இங்கே நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே காப்பி பண்ணி இங்கே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்லக்கும் நமக்கு அதே மாதிரி இருந்தால் போதும். ஸோ நம்ம இதை பேஸ்ட் பண்ணுற நேரமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேமர் நமக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஹைஃபன் வச்சு கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சம்மரி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எடிட் ஃபீல்டுக்கு போகிறேன். போயிட்டு இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து plain text சம்மரி இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வேணால் எஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட் பெருசாக வரும் பார்த்தீங்களா, அதுக்காக. ஓகேவா? கொடுத்து க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு சம்மரி பார்த்தீங்கன்னா இதான். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் கண்டென்ட்ஸ். அப்படியே காப்பி பண்ணி இங்கே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காகவே ஹெட்டிங் 3 இந்த மாதிரி நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பேராகிராஃப் சைஸில் இருக்குது. ஸோ நாம் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணுறதுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நாம் இதில் இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ். நம்ம இன்னும் பிளாக்குள்ளே அந்த இமேஜ் ஆட் பண்ணலை, கரெக்டாக? அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். எடிட் ஃபீல்டு கொடுத்து ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குறேன், இமேஜ். அவ்வளோதான். நம்ம இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இதில் போயிட்டு நம்மளோட இமேஜை அப்லோட் பண்ணணும். ஆட் கொடுக்குறேன், இமேஜ் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நாம் நம்மளோட இமேஜை தேடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. நம்ம வரிசையாக ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு பிளாக் இமேஜ், ஓகேவா? ஸோ நாம் நம்மளோட பிளாகை இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இது இப்போ நமக்கு டிராஃப்டில் இருக்கா? அன்டிராஃப்ட் பண்ணிக்கலாம். டிராஃப்டில் இருந்தால் நம்ம பப்ளிஷ் பண்ணுற நேரம் அங்கே நமக்கு தெரியாது. அன்டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் டூப்ளிகேட் பண்ணி இதே கான்செப்டில் ரிமைனிங் 5 பிளாக்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்மளோட இந்த பேஜில் பாருங்களேன், மொத்தமாக 5 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாம் இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். அப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணுற அந்த ப்ராசஸ் நம்ம கம்மி பண்ண முடியும். அப்படி இங்கே கொண்டு வரேன். காப்பி பேஸ்ட். சம்மரி இங்கே இருக்கா? காப்பி பேஸ்ட். அதே மாதிரி இதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி ஸ்லக்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேவ் அண்ட் டிராஃப்ட். இதே கான்செப்டில் இன்னும் நம்ம 3 பிளாக் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிடலாம். பேஸ்ட். கண்டென்ட்ல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைட்டிலை காப்பி பண்ணி ஸ்லக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேவ் டிராஃப்ட் அண்ட் டிராஃப்ட். திரும்பவும் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பிளாக் 4ல் காப்பி பேஸ்ட். சம்மரி அதே மாதிரி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். டைட்டிலை காப்பி பண்ணி ஸ்லக்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளாக் இமேஜை நான் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். எல்லாத்துலேயும் பண்ணிடலாம், ஓகேவா? சேவ் டிராஃப்ட் அண்ட் டிராஃப்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி ரிமைனிங் பிளாக்ஸ்க்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக 4 பிளாக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் 1 மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. காப்பி பேஸ்ட்.
சம்மரி, கண்டென்ட். ஸோ இவ்வளோதான் கண்டென்ட். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லக்கையும் காப்பி பண்ணி, சரி டைட்டிலையும் காப்பி பண்ணி ஸ்லக்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நீங்கள் ஆல்ட் டேக் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது சாம்பிள் ப்ராஜெக்டாக இருக்கனால நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் நீங்கள் ஒரிஜினல் ப்ராஜெக்டாக இல்லைனா வெப்சைட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ட் டேக் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணலை அப்படின்னா ஒருவேளை உங்களோட இமேஜ் லோடாக லேட் ஆகுது, இல்லைனா இமேஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஆல்ட் டேக் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ கண்டிப்பாக இது இருக்கணும். ஓகேவா? சேவ் டிராஃப்ட் அண்ட் டிராஃப்ட். ஸோ இப்போ நாம் இந்த சிஎம்எஸ் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். பட் நம்மளோட இந்த பிளாக் பேஜில் இப்போ நம்ம கண்டிப்பாக அப்டேட் ஆகி இருக்காது. பிகாஸ் நம்ம இன்னும் இந்த பிளாக் கார்டை க்ரியேட் பண்ணலை. கரெக்டாக? ஸோ இப்போ நாம் அதை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு கலரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சிஎம்எஸ் கலெக்ஷன் லேயரை கொண்டு வர போகிறோம். இன்சர்ட் கலெக்ஷன் அப்படியே தூக்கி இதில் போடுறேன். ஸோ இதில் பாருங்களேன், நான் ஆட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி எல்லா பிளாக், இமேஜ், டைட்டில் இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த பிளாக் கலெக்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். பிளாக் ஐட்டம் கிடையாது. பிளாக் ஐட்டம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸை டார்கெட் பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம ஒரு ஐட்டமில் சேஞ்சஸ் பண்ணால் கூட எல்லாத்துலேயுமே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின் பிளாக் சிஎம்எஸ் கலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டில் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு லே அவுட் கொஞ்சம் இந்த மாதிரி ஆடாக தான் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரம். இந்த ஃப்ரேமை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். லே அவுட் கொடுத்தோம்னா இந்த ஃப்ரேம் நமக்கு ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஹைட்டை நம்ம ஃபிட் கண்டென்ட்க்கு சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ நம்மளோட இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ரோ டைரக்ஷனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இது நமக்கு இந்த மாதிரி ஒரே லைனில் இருக்கக்கூடாது. கரெக்டாக? இமேஜ் மேலே இருக்கணும், அது கீழே தான் அந்த டைட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரக்கு பிளாக் ஐட்டம்க்கு போகலாம். போயிட்டு டைரக்ஷனை ரோவில் இருந்து காலம்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் ரொம்பவே குட்டியாக இருக்குது. கரெக்டாக? ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜில் சேஞ்ச் ஆனாலும் எல்லாத்துலேயுமே நமக்கு அப்டேட் ஆயிரும். வித் ஃபில் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு நீட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஹைட்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜில் இருக்க ஹைட்டை நான் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டைட்டில் டெக்ஸ்டோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக பாடி சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபாண்ட் அவுட்ஃபிட் கொடுக்குறேன். சேஞ்ச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்குன்னு நம்மளோட மாடலில் போய் செக் பண்ணுவோம். ஃபாண்ட் ஃபைண்டர் 20 பிக்சல் இருக்குது. ஸோ அதே சைஸ் வச்சுக்கலாம். 20. ஃபாண்ட் வெயிட் செமி போல்ட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதில் பாருங்களேன்,
நம்மளோட இந்த பிளாக் கலெக்ஷனில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஒரே லைனில் இருக்கு கரெக்டா? பட் நமக்கு இந்த மாதிரி வரணும். மொத்தமே 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு நாம் இந்த பிளாக் கலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக்ல இருந்து கிரிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம எத்தனை காலம் வேணும், ரோ வேணும், அது நம்மளால் மேனுவலாக செட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிஸ்பிளேயை வந்து கிரிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா? காலம்ஸை 3 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், வித் ஃபிட்டில் இருக்குது. ஃபில்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கொடுத்தோடனே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நாம் இந்த டைட்டிலை கிளிக் பண்ணி இதுக்கு வித்தே நாம் ஃபில் கொடுக்கலாம். ஃபில் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பிளாக் ஐட்டம் கண்டெய்னர் இருக்குல்ல, இதான் அந்த கண்டெய்னர். ஓகேவா? இது வரைக்கும் தான். இதுக்குள்ளாடி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டைட்டில் நமக்கு ஃபில் ஆயிரும். ஃபிட் கொடுத்தா நமக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் சைஸ் இருக்கோ அது வரைக்கும் அது வந்து கவர் பண்ணும். அதனால தான் இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபுல் வித் நமக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆகி இருக்குது. நமக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஸோ வித்தை நான் வந்து ஃபில்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு இது இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த பிளாக் ஐட்டம்க்கு போயிட்டு பிளாக் சிஎம்எஸ் கலெக்ஷனுக்கு போயிட்டு இல்லை நாம் கேப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 பிக்சல் 30 பிக்சல். நெக்ஸ்ட்டு இந்த கிரிட் இருக்குல்ல, இதில் அட்வான்ஸ்டு செட்டிங்க்கு போகலாம். போயிட்டு இதில் ஹைட் பார்த்திங்கன்னா ஃபிட் கண்டென்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போது நம்மளோட இந்த பாக்ஸோட ஹைட் கரெக்டாக இந்த கண்டென்ட்டோட அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் நாம் இந்த டைட்டிலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லெட்டர் ஸ்பேஸிங் இருக்குது, நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன் ஹைட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 1.3 இந்த மாதிரி. ஓகேவா? கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபாண்ட் ஃபைண்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஷோ ஆகலை. பட் ஃபாண்ட் சரி, லைன் ஹைட் பார்த்தீங்கன்னா 28 பிக்சல் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வச்சுக்கலாம், 28 பிக்சல். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் மாடலை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம அதை கொண்டு வரலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஐட்டமை கிளிக் பண்ணி 10 இருக்கா, ஒரு 15 வச்சு பார்ப்போம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த பிளாக் டைட்டில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+ என்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இந்த டைட்டிலில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நாம் இந்த ஃப்ரேம்க்கு ஹைட் ஃபிட் கண்டென்ட் கொடுக்கணும். இது கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃப்ரேம் நமக்கு ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆயிரும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோட. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இந்த செகண்ட் இருக்கிற கண்டென்ட்டை சம்மரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் கலெக்ஷனுக்குள்ளே இருக்குது. சிஎம்எஸ் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த கலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி பிளாக் டைட்டில் கனெக்ட் ஆகி தானே இருந்துச்சு, பாருங்க கனெக்ட் ஆகி தான் இருக்குது. கிளிக் பண்ணுறேன், செட் வேரியபிள் டைட்டில்.
இதிலே பாருங்கள் சம்மரி இருக்குது, இமேஜ் இருக்குது, ஸ்லக்கு, கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ சிஎம்எஸ் கலெக்ஷன் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறனால எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். எங்கெங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி டைட்டிலில் இருக்கிறத சம்மரிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இதுக்கு ஃபாண்ட் சைஸை 16க்கு சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் லைன் ஹைட்டை இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1.4 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ரெகுலர் ஃபாண்ட் வெயிட்டுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுதா? பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்பேஸிங் அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு கேப் 5 பர்ஃபெக்டாக இப்போ நமக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டில் பாருங்களேன், இது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே நீட்டாக இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம இந்த கண்டெய்னரை க்ரியேட் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன கலர்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட இந்த கார்டோட கலர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஐட்டமை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ஒரு பிளாக் ஐட்டமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலுமே எல்லா பிளாக் ஐட்டம்லேயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபில் கொடுக்குறேன், கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க நம்மளோட எல்லா பிளாக் ஐட்டம்லேயும் அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. தெரியுதா? லைட்டாக அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக் ஐட்டமோட பேடிங்கை சேஞ்ச் பண்ணுறேன். 30 பிக்சல். ஸோ 30 பிக்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 20 பிக்சல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேணா 25 பிக்சல் வைக்கலாம். இப்போ நமக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட பிளாக் கார்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரு கார்டு ஐட்டம் தான் இந்த மாதிரி ஸ்டைலிங் அப்டேட் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இந்த கார்டை கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜுக்கு போகணும். கரெக்டாக? இந்த பிளாகோட டீட்டெயில்ஸ் இருக்கிற பேஜுக்கு போகணும். அதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே அந்த பேஜுக்கு போகணும். எஃப் கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். எஃப் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வித் ஃபில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பெருசாக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாம் ஹைட் ஃபிட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இல்லை நான் லேர்ன் மோர் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைட் ஃபிட் கண்டென்ட், பேடிங் டாப் பாட்டம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கிளிக் பண்ணிக்கலாம். ரேடியஸ் 100. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது.
பட் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. டாப் பாட்டம் பேடிங்கை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பட்டனோட கலரை கொண்டு வரலாம். இதை கிளிக் பண்ணிட்டு பட்டன் கலர், லேர்ன் மோர் கிளிக் பண்ணிக்கலாம். வித் ஃபில், அலைன் சென்டர். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் டார்க் கலரில் இருக்கிறனால டெக்ஸ்ட் கலர் ஒயிட் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட இந்த பிளாக் பேஜ் எப்படி இருக்குன்னு அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். பப்ளிஷ், அப்டேட், Ctrl+Shift+R. ஸோ இது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த பிளாக் பேஜ், இது கிடையாது, இது ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஆல்ரெடி கனெக்ட் ஆகி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஃபில் கொடுத்தோன்னே செட் வேரியபிள் இமேஜ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஆட் ஆயிரும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை இமேஜ் காம்போனண்ட்டில் மட்டும்தான் பண்ணணும், இல்லைனா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் எப்படி இந்த பிளாக் கார்டை கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக அந்த பேஜுக்கு கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த லேர்ன் மோர் ஸ்டாக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லிங்க் டுவை கிளிக் பண்ணணும். மேலே இருக்கும் செட் வேரியபிள். ஸோ இதில் நம்ம செட் பண்ண போகிறதில்ல. பேஜ் யூஆர்எல் இருக்குல்ல, இதில் நாம் ஸ்லக் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்லக் நேம் எதுவுமே வரல. பிகாஸ் நம்ம என்ன பண்ணலை, இதில் பிளாக் கண்டென்ட் 0 அந்த மாதிரி வருது. ஓகேவா? அதனால்தான் நாம் இதில் ஆட் பண்ணுற நேரம் இங்கே எதுவுமே ஷோ ஆகலை. அது என்ன இஷ்யூன்னு நான் பார்க்கலாம். ஓகேவா? பிளாக்கு போகிறேன் பாருங்க, கனெக்டே ஆகலை, அதனால தான் வரல. ஸோ என்ன பண்ணலான்னா, இதை ஒரு வாட்டி டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நியூ சிஎம்எஸ் பேஜ் பிளாக் டீட்டெயில் பேஜ். இப்போ பாருங்க, நம்மளோட அந்த பிளாக் பேஜ் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இதை டிராஃப்ட்லேருந்து அன்டிராஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப இந்த மெயின் பிளாக் பேஜுக்கு போகலாம். லேர்ன் மோரில் செக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது நமக்கு வரல, ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒருக்கா. திரும்ப சிஎம்எஸ் பிளாக். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டாக இந்த ஸ்லக் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸ்லக் பிளாக் பேஜ் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணோம்னா அந்தந்த பிளாக் பேஜுக்கு கரெக்டாக போகும். இப்போ நாம் நம்மளோட இந்த பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜில் ஸ்டைலிங் பண்ணலாம். இங்கே நம்ம ஒரே ஒரு வாட்டி ஸ்டைலிங் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா பேஜ்லேயுமே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு நீட்டாக ஸ்டைல் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை. நம்மளோட மாடலில் பாருங்களேன், ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கணும், பிளாகோட டைட்டில், டேட், கண்டென்ட் இப்படி தான் இருக்கணும். என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம் பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜில். ஓகேவா? லேயரில் போயிட்டு கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரேமர் டிஃபால்ட்டாகவே கொடுக்குறது, நமக்கு தேவையில்லை. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நமக்கு சம்மரி தேவையில்லை,
அதுக்கு பதிலாக டேட் ஆட் பண்ணுவோம். நம்ம இன்னும் டேட் எந்த பிளாக் பேஜஸ்லையுமே ஆட் பண்ணல. அந்த ஃபீல்டே நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இல்லை நாம் வித் 800 பிக்சல் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ஓகேவா? 800 ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். 800 பிக்சல் வித் ஃபில். இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஸோ நமக்கு தேவையில்லை. இந்த டைட்டிலில் இருக்கிற மேக்ஸித்தை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரேமர் டிஃபால்ட்டாகவே கொடுத்தது. ஃபில் இந்த மேக்ஸித்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குதா? இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பாருங்களேன், சுத்தமாக ஸ்பேஸே இல்லாமல் இருக்கா? நம்ம பேடிங் பாட்டம் 60. இப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த நேபாரை பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜில் ஆட் பண்ணலாம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்மளோட பிளாக் பேஜில் இருக்கிற இந்த நேபாரை அப்படியே காப்பி பண்ணலாம். ஆனால் ஃபுல் லேயராக காப்பி பண்ணணும். காப்பி கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக இந்த டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். இது நமக்கு மேலே வரணும் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த செக்ஷனுக்கும் நம்ம மேலே பேடிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நாம் பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜையும் ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம். இது பிளாக் பேஜு. ஓகேவா? இந்த மாதிரி நீட்டாக இருக்கா? இது பார்த்தீங்கன்னா பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜ். இதில் நாம் இந்த நேச்சர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேச்சர் டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணுற நேரம் பிளாக் பேஜுக்கு போகிற மாதிரி பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். லிங்க் டு கிளிக் பண்ணி பிளாக். அவ்வளோதான். ஸோ கிளிக் பண்ணுற நேரம் ஃப்ரேமரில் டிஃபால்ட்டாக இருக்கிற லிங்க் ஸ்டைலிங் வந்துடும். நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் இருக்குதா, இதை எடிட் பண்ணிக்கலாம். கலரை ரிமூவ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இதை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னும் இந்த பிளாக்ஸ்க்கு டேட் ஆட் பண்ணல, அதுவும் ஆட் பண்ணிடலாம். சிஎம்எஸ் போகிறேன். ஃபர்ஸ்ட் எடிட் ஃபீல்டு போகலாம். ப்ளஸ் கொடுத்து டேட். நமக்கு டைம் தேவையில்லை, டேட் மட்டுமே போதும். ஓகேவா? எல்லாத்துக்கும் இப்போ டேட் ஆட் பண்ணலாம். ரேண்டமாக ஒரு டேட் ஆட் பண்ணிக்கிறேன். டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த டேட்டை பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜில் ஆட் பண்ணலாம். காப்பி பண்ணுறேன், கீழே பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த டைட்டிலுக்கு கீழே வரணும். மாதிரி இருக்குதா? இதை வேணால் இந்த ஸ்டாக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ ஸ்பேஸிங் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு சைஸை சின்னதாக்கிக்கலாம். ஃபாண்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்ஃபிட் ரெகுலர். டெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் கலர் கொடுத்துக்கலாம். 18
இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த டேட்டை கனெக்ட் பண்ணலாம். வேரியபிள் டேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டுக்குன்னே நிறைய ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் வேணால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டைலிங்கை வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நாம் பிளாக் டீட்டெயில்ஸ் பேஜையும் ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே இந்த மாதிரி கனெக்ட் ஆகி இருக்குது. சிஎம்எஸ் கலெக்ஷன் பேஜாக இருக்கிறனால நம்மளால் மாதிரி அந்த சிஎம்எஸ் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி தான் இது நமக்கு இப்போ கனெக்ட் ஆகி இருக்குது. பார்த்தீங்களா? பப்ளிஷ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். Ctrl+Shift+R கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். லேர்ன் மோர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? கிளிக் பண்ண உடனே பர்ஃபெக்டாக ஸ்லக்கும் வந்துடுச்சு, பிளாக் பேஜும் வந்துடுச்சு. திரும்ப இதை கிளிக் பண்ணுற நேரம் நம்மளோட பிளாக் பேஜுக்கே போயிடும். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இந்த கோர்ஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கோர்ஸில் நாம் பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.